பேய் என்ற சொல்லுக்கு பயப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பேய் பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட பேயை பற்றி பேசும்போது தங்களுக்குள் ஒருவித பயத்தோடு தான் நடந்து கொள்கிறார்கள். பேய்கள் பற்றி பல்வேறு வகையான கதைகள் உலவிக் கொண்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள். எவ்வளவு கடினமான மனதுடையவராக இருந்தாலும் கூட பேய் என்றால் தனியாக இருக்கும் சமயங்களில் உள்ளுக்குள் ஒருவித பயமும் தயக்கமும் உண்டாகத்தான் செய்கிறது. தனியாக இருட்டில் நடந்து செல்கின்ற போது ஏதேனும் நிழல் அசைவது போல தெரிந்தால் கூட தன் பின்னால் ஒருவேளை பேய் வருகிறதா என்ற எண்ணம் தோன்றத்தான் செய்கிறது. கிராமப்புற வாய்மொழி கதைகளை பொறுத்தவரை பேய் என்பது இறந்து போன மனிதர்கள் அல்லது விலங்குகளினுடைய மறுவடிவம். அவை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் கண்களுக்கு தெரியாமல் மீண்டும் இங்கே வந்து நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. பேயின் உருவம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அதற்கு இருவேறு வடிவங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று, நாம் பார்த்தால் பயந்து போகும் கொஞ்சம் அகோர வடிவ முகங்களும். சில கதைகள் நம்மை போன்ற சாதாரண மனித உருவங்களாகவே சித்தரிக்கப்படுகின்றன. இதில் சிலர் பேயை ஆவியாக வரவழைத்து பேசுவதாகவும் கதைகள் உண்டு. நமக்கு பேய் என்றாலே மர்மங்களும் பயங்களும் நிறைந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. வயசு வித்தியாசமே இல்லாமல் இந்த உலகில் உள்ள எல்லோரையும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் பயமுறுத்துகிறது என்றால் அது பேயாகத்தான் இருக்க முடியும். மனிதன் இறந்த பின் அவனுடைய புற உடலானது எரிக்கவோ புதைக்கவோ செய்யப்படுகிறது. ஆனால் புற உடலை தவிர அவர்களுடைய ஆவி, அறிவு, ஜீவன் அனைத்துமே இந்த உலகத்துக்குள்ளேயே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றன. இப்படி இறந்த பின் பேய்களாக உலாவிக்கொண்டு இந்த உலகில் சுற்றித் திரிந்து ஏன் நம்மை பயம்புறுத்துகின்றன? இறந்து போனவர்களுக்கு ஏதேனும் நிறைவேறாத ஆசை இருந்தால் அவர்களுடைய ஆன்மா அடுத்த நிலைக்கு செல்லாமல் இந்த பூமியையே சுற்றி சுற்றி வரும். அவர்களுக்கு பிடித்த விஷயமோ பொருளோ அவர்களுக்கு தெரிந்த யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கலாம். வாழும் காலத்தில் சிலர் மிக மிக மோசமான ஈகோ குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி இருப்பவர்களுடைய ஆவி இறந்த பின்னும் கண்டிப்பாக இங்கேதான் உலவிக் கொண்டிருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக தீர்க்காத ஏதேனும் கணக்கு வழக்குகள் தங்களின் எதிரிகளிடம் மிச்சம் இருக்கும். அதை தீர்ப்பதற்காகவே சுற்றி கொண்டிருப்பார்கள். ஒருவருடைய ஆவி எப்போது மற்றவரின் உடலுக்கு புகுந்து கொள்ளும் தெரியுமா? அவருடைய ஆவி அடுத்த கட்டுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற பொழுதுதான். அதனால்தான் அதுவரையிலும் அவர்கள் பேயாக சுற்றித் திரிகிறார்கள். இந்த உலகத்தில் சுற்றித் திரிகின்ற போது எப்போது என்ன செய்கிறோம், எங்கு செல்கிறோம் என்பது புரியாத நிலையில் இருக்கின்ற பொழுது இங்கே பூமியில் உலாவுவதற்கு அதற்கென ஒரு பிடிப்பு தேவைப்படும். அந்த சமயங்களில்தான் யாரையாவது தேர்வு செய்து கொண்டு அவர்களுக்குள் புகுந்து கொள்ளும். சில பேய்கள் அப்படி இக்கட்டு வந்தாலும் யாரையும் தேர்வு செய்து உள்ளே புகுந்து கொள்வதில்லை. ஆன்மீக எண்ணங்கள் இல்லாதவர்களும் குறைவாக ஆன்மீகம் எண்ணம் கொண்டவர்களையும் தான் பேய்கள் குறிவைக்கின்றன. ஏனென்றால் அவர்களுக்கு நேர்மறை எண்ணங்களை விட எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். அதனாலேயே அவர்களுடைய மனம், எண்ணம், உடல் ஆகியவற்றை எளிதாக கை கொண்டு விட முடியும் என்று பேய் நினைத்து நெருங்க ஆரம்பிக்கிறது. சிலரை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். நேர்கோட்டில் யோசிக்கவே தெரியாது. எப்போது குறுக்குவெட்டு தோற்றத்தில் எதிர்மறையாக மட்டுமே யோசிப்பார்கள். யார் எதிர்மறையாக யோசிக்கிறார்களோ, யாருடைய மனசு முழுக்க விஷமாக இருக்கிறதோ, அதேபோல் எப்போதும் கோபம், ஆத்திரம், மன அழுத்தம் போன்ற எதிர்மறை எண்ணங்களாலே நிறைந்திருக்கிறார்களோ அவர்களை பேய்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உயிருடன் இருக்கும்போது அப்படி எதிர்மறை ஆற்றல்களோடு வாழ்ந்தவர்களாக இருந்தால் இறந்து பேயான பின் சாந்தமான பேய்களாக அவர்கள் மாறிவிடுவார்களாம். அதைப்போல் தன் வாழ்நாளை ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு தனக்கென உறவுகள், தனக்கென வீடு, தனக்கென வண்டி, தனக்கென சொத்து என சேர்த்து ஆடம்பரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ எண்ணி ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்து கடைசியில் அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் இயற்கை மரணம் அல்லாது இறப்பவர்கள் இந்த உலகத்தில் பேய்களாகத்தான் சுற்றி கொண்டிருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் ஒரு வார்த்தையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நிறைவேறாத ஆசை உள்ளவர்கள் பேய்களாக சுற்றி எதிர்மறை ஆற்றல் நிறைந்தவர்களோடு கலந்து விடுகிறார்கள் என்றே சொல்லலாம். பிறக்கும் போது மனிதனாக பிறந்து இறக்கும் போதும் மனிதனாக இறந்து இறந்த பின்பும் பேயாகவோ ஆவியாகவோ சுற்றித் திரியாமல் மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்றால்
இன்னொரு உடலுடன் ஒட்டி உடனடியாக பிறந்து மனித நேயத்துடன் நாம் வாழ வேண்டுமென்றால் வாழும் ஒவ்வொரு நாளையும் ஆன்மீக எண்ணத்துடனும் நேர்மறை ஆற்றலுடனும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கோபங்கள் இதையெல்லாம் விட்டொழிந்தால் என்னாலும் நாம் மனிதனாக வாழ முடியும்.